ஹலோ பியூட்டிஸ், நான் உங்க கரன்சி. இன்னைக்கு இந்த வீடியோல உமன் சேஃப்டிக்காக தமிழ்நாடு அரசு லான்ச் பண்ண ஒரு ஆப் பத்தி தான் சொல்ல போறேன். மகாபாரத காலத்துல இருந்து தொடங்கி இப்போ நம்ம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலம் வரைக்கும் பெண்கள் பாதுகாப்புங்கிறது கேள்விக்குறியாவே இருக்கு. டெல்லி கிரைம் ஆகட்டும், பொள்ளாச்சி இஷ்யூ ஆகட்டும், பச்சை குழந்தையில இருந்து பல்லு போன பாட்டி வரைக்கும் சேஃப்டியே இல்லை. இது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷனா காவல் உதவி ஆப்னு ஒரு ஆப் நம்மளோட முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களால 2022வது ஆண்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்ல என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்கு, இதை எப்படி யூஸ் பண்ணலாம்னு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த காவலன் ஆப்ல எமர்ஜென்சி SOS பட்டன் இருக்கு. நீங்க எப்போல்லாம் ஏதாவது ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்றீங்களோ அப்போ அந்த SOS பட்டனை நீங்க அழுத்துனீங்கன்னா அங்க இருந்து ஒரு அலர்ட் வந்து உங்களோட லொகேஷன்ல இருந்து பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபர்மேஷன் போய் அந்த போலீஸ் உடனே நீங்க இருக்கிற இடத்துக்கு அரைவ் பண்ணி உங்களோட பிரச்சனைய சால்வ் பண்ணுவாங்க. இதுல லொகேஷன் ட்ராக்கிங் ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால சப்போஸ் நீங்க தெரியாத ஒரு இடத்துல இருக்கீங்க, உங்களுக்கு அந்த இடத்த கரெக்டா போலீஸ் கிட்ட சொல்ல தெரியலனா கூட பரவாயில்ல. ஏன்னா அந்த லொகேஷன் ட்ராக்கிங் இன்ஃபர்மேஷன் வந்து போலீஸ்க்கு ஈஸியா போயிடும். ஸோ போலீஸ் வந்து நீங்க தப்பான பிளேஸ வாய் தவறி சொன்னா கூட கரெக்டான லொகேஷனுக்கு வந்து உங்களை சேவ் பண்ணிடுவாங்க. இந்த ஆப்லயே பக்கத்துல என்னென்ன போலீஸ் ஸ்டேஷன் இருக்குங்கிற லிஸ்ட், வணிகர் உதவி, கண்ட்ரோல் ரூம்னு சொல்ற காவலர் கட்டுப்பாட்டு அறை மற்றும் அதோட தொலைபேசி எண்ணோட விவரங்கள் எல்லாமே இருக்கும். நீங்க ஆன்லைன்ல ஏதாச்சும் பண மோசடி, ஏதாவது ஆன்லைன்ல கிரைம்ல மாட்டிக்கிட்டீங்கன்னா அதை ரிப்போர்ட் பண்றதுக்கும் இந்த ஆப்ல ஃபெசிலிட்டி இருக்கு. இதுலயே ஆம்புலன்ஸ், ஃபயர் சர்வீஸ், குழந்தைகள் குற்றப்பிரிவு தடுப்பு, பெண்களுக்கான பாதுகாப்புக்கான தனி நம்பர், அப்படி எல்லாமே இந்த ஒரு சிங்கிள் ஆப்புக்குள்ளேயே இருக்கு. தென் இதுல வந்து எஃப்ஐஆர் ஸ்டேட்டஸ கூட நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்க இந்த ஆப்பை உங்க மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களோட விவரத்தை அதுல பதிவு செய்யலாம். அதுல உங்க ஃபோன் நம்பர், நீங்க ஆணா பெண்ணா, உங்களோட ஏஜ், உங்களோட அட்ரஸ், இதை தவிர்த்து முக்கியமா நீங்க 3 கான்டாக்ட் நம்பர் அதுல கொடுக்கணும். ஒண்ணு உங்களோட நெருங்கின கான்டாக்ட் நம்பரை நீங்க அதுல கொடுக்கணும். சப்போஸ் நான் வந்து என்னோட அம்மாவோடதும், என்னோட ஹஸ்பண்டோடதும், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட நம்பரும். ஸோ ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம வந்து ஹெல்ப் பட்டனை அழுத்தும் போது போலீஸ் நம்மள சேவ் பண்ணிட்டு நம்மளோட கெஸ்ட்டுக்கும் அதை வந்து இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஆப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க நான் இந்த ஆப்போட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க தனியா எங்கேயாச்சும் பிரச்சனையில மாட்டிக்கும் போதும், அல்லது நீங்க ஒரு வயசான பெரியவங்க வீட்டுல தனியா இருக்கும்போது, ஹார்ட் அட்டாக் ஆர் ஏதாவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, அல்லது நீங்க தனியா இருக்கும்போது ஏதோ ஒரு திருடன் உங்க வீட்டுல புகுந்துட்டான், அல்லது நீங்க ஒரு ஒர்க்கிங் உமனா இருக்கீங்க, நைட்டு ரிட்டர்ன் வரும்போது உங்களோட பைக் ரிப்பேர் ஆகி ஏதோ தெரியாத ஒரு இடத்துல நிக்கிறீங்க, அல்லது நீங்க ஒரு பிரெக்னன்ட் லேடி வீட்டுல தனியா இருக்கீங்க, இன் கேஸ் ஆஃப் ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சி, அல்லது உங்க சொந்த வீட்லயே உங்களுக்கு ஏதாவது டொமஸ்டிக் வயலன்ஸ் நடந்ததுன்னா எல்லாத்துக்குமே நீங்க இந்த அவசர உதவி எண்ணை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ நீங்க எப்போ எந்த மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டை ஃபேஸ் பண்ணீங்கனாலும் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி தைரியமா இருங்க. மறக்காம அந்த எமர்ஜென்சி பட்டனை அழுத்துங்க நீங்க ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கும் போது. பாய்.